பிரயோஜனம்னா என்ன மீனிங்? உபயோகம், பயனுள்ள, உபயோகமான. ஆனா போஜனம்னா என்ன? சாப்பாடு. அல்லேலூயா. ஐயோ, சாப்பாட்டை குறிச்சு உடனே சகோதரி அவங்க வீட்டுக்கார பார்க்கிறாரு. இல்ல, எல்லாருக்கும் பொதுவான டாபிக் தான் இன்னைக்கு. போஜனம் முக்கியமா? முக்கியம் இல்லையா? முக்கியம். ஆனா அது எப்படி இருக்கணும், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த போஜனத்தை குறித்து நிறைய போஜனம் ஒரு மனுஷனுக்கு தேவை, உணவு தேவை. ஆனா அது எந்த லெவல்ல இருக்கணும்? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 78வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 78:18. தங்கள் இச்சையைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். போதுமா? என்ன போஜனமா? இச்சைக்கு ஏற்ற போஜனம். அது என்னமா இச்சை? இச்சைனா என்ன? ஆசை. ஆசை மேல இல்லையா? ஆசை ஓகே, ஆசைக்கு மேல இல்லையா? அதுதான் இச்சை. அப்போ இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை அவர்கள் யார்கிட்ட கேட்டார்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டார்கள். அவர்கள் இச்சித்ததை என்ன செய்றாங்க? கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில அதுல போஜன பிரியன். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். போஜனத்துல பிரியம். ஒரு சிலருக்கு புடவை பிரியும், ஒரு சிலருக்கு நகை பிரியும் இல்லையா? ஒருத்தரே போஜன பிரியர்னா மனைவி கணவரை பாக்குறாங்க, புடவை பிரியர்னா கணவர் மனைவியை பாக்குறாங்க. அல்லேலூயா இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல பிரியம் இல்லையா? அப்போ இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துல பிரியம் வைக்கிறேன்னா, யாராவது ஆண்டவர் மேல பிரியம் வைக்கிறோமா? நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஒசூருக்கு அந்த பக்கம் இருந்து வந்தாங்கன்னு. அந்த மகள் சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே நீங்க இயேசு சுவாமியோடயே இருப்பீங்களா? சொல்லுவேன், ஆமாங்க, நான் அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது இல்லையா? அவரோட தான் என்னால வாழ முடியும். அவர் இல்லைன்னா நான் உயிரோட இல்லை. அவர்தான் என் கூட இருக்காரு எல்லாத்துலயுமே. அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு புதுசா இருக்குது. அந்த சகோதரி சொல்றாங்க, இயேசு சுவாமி தான் சொல்லுவாரு, பிதா இல்லாம என்னாலும் இல்ல, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிற மாதிரி நீங்களும் இயேசுப்பாவும் ஒன்னாவே இருக்கீங்களாங்கிறாங்க. நான் சொன்னேன், ஆமா, நானே ஏசப்பா ஒன்னாவே தான் இருப்போம். எங்க அப்பா கூடயே தான் நான் இருப்பேன். எங்க அப்பா இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்தின் மேல பிரியம் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நமக்கு இதனால, இந்த போஜனத்தினால என்ன பிரச்சனை வரப்போகுது? வருமா அப்படின்னா உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இச்சையான போஜனத்தினால் வரும் காரியம் என்னன்னு தெரியுமா? முதலாவது, அதுல ஆயிடுறீங்க. என்ன ஆயிடுவீங்க? அடிச்சிருவீங்க. அப்படின்னு என்னங்க? எனக்கு நான்வெஜ் இருந்தாதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு முட்டையாவது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். பருப்பு குழம்பா? வெறுப்பு. பருப்பு என்றாலே வெறுப்பு இல்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்போ இந்த அடிஷன் எப்படி ஆயிருது? இது இல்லைன்னா என்ன வந்துருக்காங்க? ரெண்டாவது முறுமுறுப்பு. என்ன வருது? முறுமுறுப்பு வருதா வரலையா? வருது. எப்ப பாரு பருப்பு குழம்பு இல்லையா? இதே வந்து என்னைக்கு பாரு கறி குழம்பா ஊத்துறீங்க. யாராவது சொல்லி இருக்கிறோமா? ஆசை இல்லையா? அப்போ முதலாவது நீ அதுக்கு அடிமையா இருக்கிற, இரண்டாவது அது கிடைக்கலன்னா உனக்கு என்ன வருது? முறுமுறுப்பு வருது, கோபம் வருது. அடுத்தது என்ன வருது தெரியுமா? வாக்குவாதம். வருமாறா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க. நாங்க எங்களுக்கு என்ன இல்ல, கறி இல்ல அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். இரண்டாவது என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசியுங்கள். என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
பின்பு அவர்களுக்கு இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நல்ல கவனிங்க, யாரு மாதிரி அவங்க நடக்கிறாங்க? இல்ல, அந்நியரை போல, அந்நிய புத்திரரை போல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் எனக்கு கறி இருந்தாதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க? ஆர்குமெண்ட் பண்றீங்க. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, இந்த போஜன இச்சை தேவனை பரீட்சை பார்க்க கூட செய்யும். தெரியுமா? இன்னைக்கு எனக்கு கறி கிடைக்கலன்னா நான் உங்களை நம்ப மாட்டேன். இன்னைக்கு எனக்கு பிரியாணி கிடைக்கலன்னா நான் உங்களை நம்பல. சொல்றவங்க இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்றாங்க இல்லையா? யார் என்ன பண்ணிடுறாங்க? பரீட்சை பார்க்கறாங்க. அற்பமான சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க? பரீட்சை. நீங்க பரீட்சையை பார்க்க தேவையில்லை, நினைச்சாவே ஒப்ப வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. பல நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 2010ல இந்த மாதிரி தனித்தனி மொபைல் இல்லை, லேண்ட்லைன் தான் எங்க வீட்டுல. பாஸ்டர் வெளில போயிட்டாரு. நான் மதிய நேரம் போல என்னுடைய கிச்சன்ல இருந்து டோர் விண்டோல பாக்குறேன், விளக்கிட்டே பாக்குறேன். எதிர்த்த வீட்டுல அவங்க பையன் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க, வரேன்னு சொல்லி கத்திட்டு அவங்க வராங்க. அந்த பையனுடைய கையில நொங்கு இருக்கு. நான் அதை பார்த்துட்டு நான் விளக்கிட்டு எங்க அப்பாட்ட சொல்றேன், டாடி இந்த வருஷம் நொங்கே சாப்பிடல நானு அப்படின்னு தான் கேட்டேன். வேணும்னு கூட கேட்கல. என்னன்னு கேட்கிறேன்? இந்த வருஷம் நான் சாப்பிடல, அவ்வளவுதான். அப்போ இது முடிஞ்சு ஒரு 2 hours கழிச்சு பாஸ்டர் வந்து பெல் அடிக்கிறாரு, ஹாரன் அடிக்கிறாரு. நான் போய் கேட் ஓபன் பண்ணி விடுறேன். அவர் கொண்டாந்து வண்டியை நிறுத்தின உடனே ஒரு கேரி பேக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன இருந்துச்சு? நொங்கு. நான் சொன்னேன், டாடி உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்த்தாரு, வாங்கிட்டு வந்தது நானே. நான் சொன்னேன், உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அல்லேலூயா. யார்கிட்ட கேட்டேன்? கேட்க கூட இல்ல. நீ ஆசைப்பட்டதை கூட எங்க அப்பா வாங்கி தருகிறார். அல்லேலூயா. நீங்க அவ்வளவு நல்லவருங்க ஆண்டவர். நீங்க வாதாடணும்னு இல்ல, முறுமுறுக்கணும்னு இல்ல, டெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. நீ ஒப்பட்ட உரிமையா, டாடி நான் சாப்பிடலையேன்னு கேட்டா கூட, ஐயோ என் குழந்தை சாப்பிடலன்னு ஆசைப்படுறா, சாப்பிடணும்னு ஆசைப்படுறான்னு வாங்கி கொடுக்கிறவர் என் தகப்பன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நொடியா இன்ச் பை இன்ச்சா நான் ருசிக்கிறேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எது வேணும்னு யார்கிட்ட கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்வேன், எல்லாமே எனக்கு பிடிக்கும். பழைய சாதமா ரொம்ப சந்தோஷம், கறி சாப்பாடா சந்தோஷம், இதுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்போ உங்க ஆசைக்காக சில நேரங்களில மனிதர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரை பரீட்சை பார்க்கறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்க. எதனால? இச்சையான போஜனத்தினால ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க. அடுத்தது, இந்த போஜன பிரியர்கள் மேல கர்த்தர் கோபம் வருமா? அவர்கள் மேல என்ன வரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு காணை வேண்டும் கேட்டு அவர்களை முறுமுறுத்தார்கள். தேவனை என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்ததுனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்ததா வரலையா? வந்தது. அவங்க எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க? காணை வேணும், எங்களுக்கு கறி வேணும், நாங்க கறி சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஆண்டவர் கொடுத்தார். அவங்க முறுமுறுத்து ஆண்டவரை போட்டு அப்படி பேசணும்னு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த கறி வாயில இருக்கிறப்பவே தேவனுடைய கோபம் இறங்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி ஏசாயா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் எதிரமாய் சொல்லுகிறது. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 10:16. ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இழப்பை அனுப்புவார். ஆமென். கொழுத்தவர்களுக்குள்ளே என்ன அனுப்புவார்? இழப்பை. இன்னைக்கு நல்ல பணக்காரங்க என்ன பண்றது இல்ல, சாப்பிட முடியறது இல்ல. ஏன்? சுகர். கூழு குடி. அன்னைக்கெல்லாம் ஏழையும் யாரும் வசதி இல்லாதவங்க கூழு குடிச்சோம். இன்னைக்கு பணக்காரன் என்ன குடிக்கிறான்? கூழு குடிக்கிறான். ஏன்?
போச்சு. அப்போ தேவ பிள்ளையே, நீ நினைத்தது சாப்பிட்டீனா அதுக்கு கூட நன்றி சொல்லு. எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுறோம், என்னைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிடுறியா, ஆண்டவரே எனக்கு சுகர் இல்லையே, உனக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ நீ என்ன செய்வாரா? கொழுத்தவர்களுக்குள்ளே கர்த்தர் என்ன அனுப்புகிறார்? இளைப்பை அனுப்புகிறார். அவங்களால சாப்பிட முடியாம அனுப்புறார். அந்த மகிமை அவங்களை விட்டு என்ன பண்ணிரும்? எடுத்து போடுகிறார். ஒருவனுடைய இச்சை அவனுடைய மகிமையை இழக்க காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போறாங்க. ஐயோ, என் ஜனங்களுக்கு உணவு வேணுமே, பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி தூதர்கள் உண்ணுகிற வானத்தின் மன்னாவை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா என்னைக்கு அவங்க இச்சையினால அகப்பட்டார்களோ அன்றைக்கு அந்த மகிமை நின்று போயிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்துக்கு தடை இதுவா கூட இருக்கலாம். நீ ரொம்ப போஜன பிரியனா இருந்தா ஆசீர்வாதம் நின்று போய்விடும். தேவனுடைய கோபம் வரும். அதிகம் என்ன பண்ணக்கூடாது? போஜன பிரியனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த போஜன பிரியம், இந்த இச்சை என்ன பண்ணும்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க விடாது. நீ ரொம்ப ஆசைப்பட்டீனா ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாலும் காதுல ஏறவே ஏறாது. அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி எல்லாம் வருது? பாத்தீங்களா? ஒரு சாப்பாடுங்கிறீங்க, அந்த சாப்பாடு இவ்வளவு காரியம் பண்ணும். நான் சாப்பாட மட்டும் இல்ல, உங்களுக்கு எதெல்லாம் ஆசை? பண ஆசையா, பொருளாசையா, இல்லையா, புடவை ஆசையா, அழகு மேல ஆசையா, சோ எனிவன், எது உனக்கு இச்சையா இருக்கிறதோ அது உனக்கு அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஓவர் படிப்பின் மேல இச்சை இன்னைக்கு நிறைய பேருக்கு. படிப்பின் மேல கூட இச்சை. படி 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 படி. இதனால என்ன ஆகும்? தேவ சமூகத்தை விடுவாங்க, ஆண்டவரை தேடுறதை விடுவாங்க. தேவ கோபம் வருமா வராதா? வரும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு வேலை மேல இச்சை, வேலை 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 செய்வாங்க. ஆனா அதனால யாரை விட்டுருவாங்க? ஆண்டவரை விட்டுருவாங்க. தேவனுடைய கோபம் அந்த இடத்துல இறங்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா? போஜனம் மட்டும் இல்லை, எல்லாம். இத சொன்னா ஒரு சகோதரி கீழே குமிஞ்சிட்டா. ஐயோ ஆண்டவரே, அல்லேலூயா. வேற வழி இல்ல, அவர் உங்களை உணர்த்துகிறார் இல்லையா? அப்போ இது என்ன ஆகிறது? தேவனுடைய கோபம் அந்த இடத்துல வருகிறது. அடுத்தது, அந்த முறுமுறுப்பு உன் கூடாரத்திலே சண்டையை கொண்டு வரும். அந்த முறுமுறுப்பு என்ன பண்ணும்? கூடாரத்திலே சண்டையை கொண்டு வரும். கொண்டு வருதா இல்லையா? இன்னைக்கு யாரு எப்ப பாரு குழம்பு, எப்ப பாரு காய் தூக்கி வீசுறாங்களா? என்ன வருது? சண்டை. எனக்கு கறி இல்லையே. வீட்டுல குடும்பத்துல சண்டை வருதா இல்லையா? வருது இல்லையா? எதனால சண்டை? எதனால வருது? சாப்பாட்டுனால வருது. சாப்பாடு ஏன்? சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு இருக்குல்ல, ஏன் சாப்பாட்டுனால சண்டைங்கிறீங்க? என்ன சாப்பாட்டுனால? இச்சித்த சாப்பாட்டுனால உனக்கு சண்டை வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த இச்சை இருந்தால் மகிமையானதை கூட நீ இழக்க செய்யும். அல்லேலூயா. இந்த இச்சை உங்களுக்கு என்ன பண்ணும்? மகிமையான ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். இப்போ நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஒரு சாப்பாடெல்லாம் ஒரு கப்பா. ஆனா இத்தனை ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பசிக்கு சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாத. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க, 2 வாய் வச்சுட்டு அப்படியே கை கழுவுவாங்க. அத்தனை சாப்பாடோட. என் கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய், அவங்க ஒரு 75-76 வயசு. நாங்க ஊழியமா செய்யும் பொழுது அந்த வீட்டுல ஏதாவது கொடுத்தாங்கன்னா 2 வாய் சாப்பிடுவாங்க. பிடிக்கல அப்படின்னு அப்படியே அந்த சாப்பாட்டோட கை கழுவுவாங்க. நான் பெரியவங்க சின்னவங்க பயங்கரமா கடிந்து கொள்ளுவேன். நான் சொல்வேன், உங்களுக்கு கொஞ்சமா நீங்க வாங்கிக்கலாம்ல, எனக்கு இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டதின் அருமை எனக்கு தெரியும். பிடிக்கல.
உங்களுக்கு அது ருசி இல்லைன்னு சொல்லி நீ கை கழுவுற. அந்த பசிக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆகாரம் இல்லாமல் இருக்கு தெரியுமா? நீ கணக்கு கொடுக்கணும். என் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பருக்க சாப்பாடு வேஸ்ட் பண்ண, ஒரு பருக்க, ஒரே ஒரு பருக்க சாப்பாடு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஒரு சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இன்னைக்கு ஒரு அரிசியை கொண்டு போடுறாங்க, அது வளருது, கொஞ்சம் நல்லா வளர்ந்தது அரிசியா வந்த உடனே பறவைகள் வந்து சாப்பிடுது. ஆமாவா இல்லையா? இல்ல, எலி சாப்பிடுது. எத்தனை தடைகள் இல்லையா? இயற்கை அழிக்குது. அது எல்லாம் தாண்டி அந்த ஒரு அரிசி என்ன பண்ணுது? முழுமை அடையுது. அடுத்தது என்ன பண்றாங்க? அது அறுவடைக்கு கொண்டு வராங்க. அந்த அறுவடைக்கு வரும் பொழுது அது கீழே விடாம சாக்குக்குள்ள வர வரைக்கும் எவ்வளவு போராட்டம். ஆமாவா இல்லையா? அந்த அத்தனை தடைகளையும் தாண்டி எங்க வந்து நிக்குது? சாக்களை வந்து மூட்டையில அரிசியா வந்து நிக்குது. இப்ப இந்த அரிசியை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கறாங்க. இந்த அரிசியோட பலன் என்ன தெரியுமா? அது நீங்களும் நானும் சமைத்து சாப்பிடுவதுதான் அது முழுமை அடைகிறது. அதை இந்த உலகத்திலே தோன்றியதனுடைய முழுமை அப்பதான். நீ அரிசி கழுவுறப்பவே பாதியே கீழே அரிசி போட்டா வச்சுக்கோ, அத்தனை தடைகளையும் தாண்டி உன் கையில வந்தது. அது பிரயோஜனம் இல்லாம நீ கீழே போட்ட. இந்த இடத்துல இந்த அரிசிக்கு பதிலா நீங்க இருந்து பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கறதுனால ஒரு அரிசி கூட என்ன பண்ண மாட்டேன் கீழே. ஐயோ, எத்தனை தடைகளை தாண்டி இது என் கையில வந்திருக்காண்டவரே. இதை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியமும் அப்படிதான். அப்படி அந்த அரிசி அத்தனை தடைகளையும் தாண்டி வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? குக்கர்ல வச்சு சமைச்சு சாப்பிடணும். சமைக்கிற வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, இத்தனை தடைகளையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்னை உருவாக்கினதுடைய நோக்கம் முழுமை அடைய போகிறது என்று சொல்லி அது அரிசியா இருந்தது சாப்பாடா மாறிடுச்சு. அது பயங்கர சந்தோஷப்படுவான். இப்ப என்னுடைய இத்தனை தடைகளையும் தாண்டி வந்ததனுடைய பயனை நான் அடைய போகிறேன். நம்ம அப்படியே கடவை கீழே ஊத்தறோம்னு வச்சுக்கோ, கீழே ஆகுமா ஆகாதா? கணக்கு கொடுக்கணும். நீ கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு அரிசிக்கு நீ கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நான் நினைக்கிறதுனால எனக்கு அரிசிக்கே நீ இத்தனை ஒரு சத்தியமா காரீங்க. உணர்வடைவீர்கள். அது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. நீ வேஸ்ட் பண்றியே, அது எத்தனை பேருக்கு ஆகாரமா இருக்கும். நான் சொல்லுவேன், எத்தனை தடவை வேணா வாங்கி சாப்பிடு, ஆனா வேஸ்ட் பண்ணிடாத. மீதியா இருந்தா யாரோ ஒருத்தருக்கு இல்லாத ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன். வேஸ்ட் பண்ணாத. உங்க வீட்டுல கூட நீங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணா நீங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரையும் இந்த சத்தியம் தெரியாம இருந்தா ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு சில வீட்டுக்கு போறப்ப சொல்லுவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ற பெருமை இல்ல வேஸ்ட் அளவா செய்ய. உங்களுக்கு சாப்பாடு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வார்த்தைக்கு, நீ பேசுகிற வார்த்தைக்கு எப்படி கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அதே மாதிரி நீ செய்கிற செயல்பாடுகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன், எவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணன? ஏன் இல்லாத ஒரு 4 ஏழைகளுக்கு கொடுக்க மனசு வருமா? வராது. தயவு செய்து சாப்பாடை யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ பசிக்கு சாப்பிடு. நான் சொல்லுவேன், கொஞ்சம் மீதியா இருந்தா அதை வேற மாதிரி மாத்தி சாப்பிடு. பழசா இருக்கா, கொஞ்சம் புளி ஊத்தி வை, அடுத்த நாள் புளி சாதம் செய். இல்லையா, பழசு தண்ணி ஊத்துறியா, நான் பழைய சோறு ஆகாது, புளிஞ்சு போட்டு 2 தக்காளி போட்டு தாளி, சூப்பரா இருக்கும். அது வேற மாதிரி மாத்தியாவது அதை பிரயோஜனப்படுத்து. கீழே ஊத்தாத, கீழே வேஸ்ட் பண்ணாத. எத்தனையோ ஜனங்கள் கியூபா போன்ற பெரிய வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியோ கோதுமையோ உணவுகளோ இல்லையோ. ஒரு பட்டணத்திலே களிமண்ணை சலிச்சு, எதையா களிமண்ணை சலிச்சு தண்ணி ஊத்தி கலக்கி ரொட்டி மாதிரி வெயில்ல காய வச்சு அந்த களிமண்ணை ரொட்டியை சாப்பிடுறாங்க குழந்தைங்க, பெரியவங்க முதல்ல. களிமண்ணுல ரொட்டி. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கோம்?
யோசிச்சு பாரு. வேஸ்ட் பண்ணாத, உணவை வேஸ்ட் பண்ணாத. இல்லையா? என்ன சாப்பிடுறாங்க குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை? களிமண் ரொட்டி. அப்படிப்பட்ட மக்களும் இந்த நாம் வாழுகிற பூமியிலே இருக்காங்க. ஆனா கர்த்தர் உங்களை எல்லாம் என்னையெல்லாம் எப்படி வச்சிருக்காரு? எப்படி வச்சிருக்காரு? வச்சிருக்காருமா. அப்படியா? நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்வேன், ஒரு கிளாஸ் பிளாக் காஃபி குடிச்சா கூட நான் ஆண்டவருக்கு 1000 நன்றி சொல்வேன். ஆண்டவரே, இன்னைக்கு நினைச்ச உடனே வச்சு குடிக்க எனக்கு வசதி கொடுத்தீங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி நினைச்ச உடனே சாப்பிட முடியாத மக்கள் இருக்காங்க. யோசிச்சு பாரு. ரோட்டோரங்களில் கிடக்கிறவங்களுக்கு திடீர்னு நினைச்சா ஒரு காஃபி குடிக்கணும்னா அவங்களுக்கு காசு இருந்தாலும் போய் குடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் இருக்கு, பால் இருக்கு, சக்கரை இருக்கு, காஃபி தூள் இருக்கு. அது நடந்து போய் போடுறதுக்கு பலன் இருக்கு. ஆமாவா இல்லையா? நன்றி சொல்லு. இதற்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது? போஜன பிரியமா இருக்கக்கூடாது. கர்த்தர் எதை கொடுத்தாலும் என்ன செய்யணும்? மனரமியமா சாப்பிடுங்க. ஆண்டவரே, இதை கொடுத்தீரே, உனக்கு கொடாலும் கொடி, நன்றி, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பழகுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. நாம் புதிய ஏற்பாடு இஸ்ரவேலர் ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எதை கொடுத்தாலும் மனரமியமாய் சாப்பிட வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி சாப்பிடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயோ எனக்கு சேராது, உனக்கு நான் சேராதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஊழியம் ஆரம்பிச்ச புதுசு. நான் ஒரு நாள் கூட வீட்டுல இன்னைக்கு அப்படிதான். அந்த காலத்துல இருக்கவே மாட்டேன். டெய்லியும் ஹவுஸ் விசிட்டிங் போவேன். கிராமங்களுக்கு போகும் பொழுது ஒரு வயதான தாய், அவங்க வீடு குடிசைக்குள்ள குமிஞ்சுதான் போகணும். நடந்து இப்படி நேரம் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு விளக்கு, ஒரே ஒரு குண்டு பல்பு தான். அவங்க இந்த ரோட்டு வேலைக்கு போற தாய். அவங்க வீட்டுக்கு மாசம் ஒரு முறை ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க. அப்ப போறப்ப சொன்னாங்க, அம்மா வரப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியலையம்மா எங்க வீட்டுல. நான் சொன்னேன், அப்ப இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். உண்மையா சொல்றீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிடுறேம்மா. ஓகே, என்ன செஞ்சீங்க? அம்மா காலையில செஞ்ச பச்சை பயிறு. ஆஹா, என் வீட்டுல பச்சை பயிரே செய்யறது இல்ல, நான் சாப்பிடுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பயங்கர சந்தோஷத்தோட என்ன பண்ணாங்க, தட்டை கழுவி கொண்டாந்து கொடுத்தாங்க. அம்மா ரேசன் அரிசி பரவாயில்ல, நீங்க ரேசன் அரிசி சாப்பிட்டு சாகல இல்ல, நானும் சாக மாட்டேன், கொடுங்க, எனக்கு ரேசன் அரிசி பிடிக்கும் சொல்லி என்ன பண்ற, அவங்க வயதானவங்கள அந்த காலையில செஞ்சது நான் நைட்டு 7 மணிக்கு போயிருக்கேன். அந்த பச்சை பயிர பாத்திரத்தை திறந்தோட புளிச்ச வாசம் வந்துருச்சு. ஆனா நான் எப்படி சொல்லல, அந்த தாய்க்கு தெரியல. அவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பாடை போட்டு கொஞ்சம் போட்டாங்க. நான் சொன்ன கொஞ்சம் ஒரு வெங்காயம் கொடுங்கன்னு புளிச்சு சாப்பிட. ஆஹா சூப்பர்மா, என்ன கறி சாப்பிட்டாலும் இதுக்கு ஈடாகாது, அருமையா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். 2 நாளைக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வராங்க. வந்த உடனே ஓடி வந்து சர்ச்சை முடிச்சோடனே கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அழுகிறீங்க? ஐயோ சாமி, நான் அவங்களை கொல்ல பார்த்தேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னாச்சு? அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் மீதி இருந்த அந்த சாப்பாடையும் குழம்பையும் ஊத்தி வாயில ஒரு பருக்கை என்னால வைக்க முடியும். அந்த தண்ணி விட்டுருச்சு சாப்பாடு, குழம்பு புளிச்சு போச்சு, கெட்டு போச்சு. ஏமா நீங்க சொல்லல? உங்களுக்கு எதுவும் ஆயிருக்குமா? நான் சொன்னேன், என்னைக்கு ஜெபம் பண்ணணும் அன்னைக்கு அது அமிர்தமாய் மாறிச்சு. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. அந்த நேரத்துல நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்ப உங்க முகத்துல இருந்த அந்த சந்தோஷம் உலகத்துல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உணவை உங்களுக்கு கொடுக்கறாங்க. பிடிக்கலையோ பிடிக்கலையோ ஸ்தோத்திரம் பண்ணி மனரமியமா சாப்பிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ போஜன பிரியனா இருக்காது, எது கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இச்சையினால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போறீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா இந்த பூமியில நீங்க பிழைக்க நிறைய வழிகள் இருக்கு. அதுல விலையேற பெற்ற
நிறைவேற்றது வேதாகமம். அல்லேலூயா. அதை டெய்லி சாப்பிடு. டெய்லி வேதத்தை வாசிச்சு 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 தியானிச்சு சாப்பிடு. அது உன் கணுக்களையும் உன் ஊன்களையும் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. போஜன பிரியனா இருக்காத. உன்னுடைய ஆகாரம் எதுவாக இருந்தாலும் பசிக்கு எது கிடைக்குதோ சந்தோஷமா சாப்பிடு. இதுதான் வேணும்னு அடப்பிடிக்காத. இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? இச்சை. எனக்கு இது இருந்தாதான் சாப்பிடுவேன். இச்சை. அதனால என்னென்னலாம் வரும்? முறுமுறுப்பு வரும், வாக்குவாதம், சண்டை வரும். அடுத்தது, நீ அந்நியரை ஜனங்களை போல நீ இருக்க, நீ தேவ பிள்ளை இல்ல. எங்க சாப்பாட்டு பிரியனா இருந்தா தேவ பிள்ளை இல்லையா? உனக்கும் அந்நிய பிள்ளைகளுக்கும் வேரியேஷன் இல்ல, வேறுபாடு இருக்கா? நீ தேவனுடைய ஜனமா இருந்தா எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவ? மனரம்யமா சாப்பிடுவ. ஆர்கியூமெண்ட் பண்றவங்க யாரு? இந்த சத்தியம் தெரியாத ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். நீ ஆர்கியூமெண்ட் பண்ண நீ யாரு? ஆண்டவருடைய பிள்ளை இல்ல. அல்லேலூயா. அடுத்தது, இந்த சாப்பாட்டு பிரியத்தினால நீ ஆண்டவரை என்ன பண்ற? பரீட்சை பார்க்கிற. அடுத்தது என்ன வரும்? தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம் வந்தா உன் வாழ்க்கையில வாதை வரும். என்ன வரும்? வாதை. என்ன? அப்புறம் நீ வாழ்க்கை முழுவதும் கை தீக்க முடியாம போயிடும். கொலஸ்ட்ரால் டாக்டர் கை மட்டும் தொட்டுறாத. ஏங்க நான் தான் அதுதான் அதிகமா நேசிச்சு சாப்பிடுவேன். வெச்சாரு பத்தியா கத்திய இது. நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அதன் மேல என்ன வந்துருச்சு? கத்தி வந்துருச்சு. ஏன்? இச்சை. இச்சை. நீ அதிக நேசிச்சதுனால வாழ்க்கையில அது சாப்பிட முடியாமையே போயிடுது. நல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க, சுகர் வந்துடுச்சுங்க, சூடு. கொஞ்சம் கூட காப்பிக்கு கூட சக்கரை போடுறது இல்லை. ஏன்? ஆண்டவர் கத்திய வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ. அல்லேலூயா. தேவனுடைய முறுமுறுப்பு வந்தா தேவ கோபம் வரும். தேவ கோபம் வந்தா வாதை வரும். அல்லேலூயா. வாதை வந்தா வாழ்க்கையில இருக்கிற மகிமை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இது அந்த போச்சன பிரியத்தினால தேவனுடைய சத்தத்திற்கு உன்னால செவி கொடுக்க முடியாது. நீ எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட், சண்டை போட்டுக் கொண்டு இருப்ப. அவருடைய மகிமையை நீ இழந்து போக வேண்டும். அல்லேலூயா. எது கிடைச்சாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்கு, எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்திருக்கீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அது பிடிக்காது, இது பிடிக்காது. அது இருந்தாதான் சாப்பிடுவேன், இது இருந்தாதான் சாப்பிடுவேன். சீக்கிரம் ஆண்டவர் தொண்டையில கத்தி வைக்க போறார். அல்லேலூயா. நான் சொல்லல, யார் சொல்லி இருக்கா? பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஏன் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னு தெரியல. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு அந்த காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் எடுப்பாங்க. அப்புறம் என்னாச்சு? அது வாரமா வந்துரு. இன்னைக்கு இப்ப வாரத்துல 2 நாளா, சில இடத்துல என்னாச்சு டெய்லி இல்லையா? இப்போ சைவம் தான் என்ன ஆயிடுச்சு? ஆமா, சைவம் தான் என்னது? வாரத்துக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல சைவம் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? சாப்பிடுறது தப்பே இல்லப்பா, நீ டெய்லி கூட நான்வெஜ் எடுத்துக்கோ. ஆனா அது என்ன பண்ணாத, இச்சிக்காத. அது இல்லைன்னு சாப்பிட முடியாதுன்னு அடிக்ட் ஆகாத, அடிமை ஆகாத. சாப்பிடுறது தப்புன்னு சொல்லல எல்லாமே. ஆனா எந்த ஒரு காரியம் என்னால் இது இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றியோ நீ அதுக்கு அடிமை. செல்போன் என்னால இல்லாம இருக்க முடியாது, நீ என்னது? டிவி பார்க்காம என்னால இருக்க முடியாது, சீரியல் பார்க்காம என்னால இருக்க முடியாது இல்லையா? அப்போ மற்றவங்களை பத்தி பேசாம என்னால இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமா, அடிமை. அப்போ எதெல்லாம் உங்களால விட முடியலையோ அதுக்கெல்லாம் நீங்க என்னவா இருக்கீங்க? அடிமையா இருக்கீங்க. அல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் இருந்தா நீங்க ஆண்டவரையே பரீட்சை பார்ப்பீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க, நீங்க சண்டை போடுவீங்க, முறுமுறுப்பீங்க,
இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த நாளில நீங்க எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, அடிமையா எந்த காரியத்துக்கும், உங்க மகளாகட்டும், உங்க மகனாகட்டும், உங்க கணவராகட்டும், உங்க மனைவியாகட்டும், உங்க வேலையாகட்டும், இல்ல உங்களுடைய அழகாகட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும், அல்லது உங்களுடைய எதுவாகட்டும், சாப்பாடாகட்டும், எது உங்களால விட முடியலையோ அதுக்கெல்லாம் என்னது அடிச்சு ஓவரா நேசிக்க கூடாது. இன்னைக்கு உன்னால எல்லா போனையும் நான் வாங்கி வச்சிடறேன், ஒரு வாரம் கழிச்சு நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் கொடுக்க ரெடியா இருக்கீங்க? நான் முதல்ல கொடுத்துறேன் சாமி. பேசி பேசி வாய் வலிக்குது எனக்கு. இல்ல அடிக்கடி சிஸ்டர் சொல்லுவாங்க, ஐயோ சிஸ்டர் தயவு செய்து இந்த காதலையாவது ஒரு மாட்டுங்க, பேசி பேசி பாவமா இருக்கு. அத்தனை போன் வருது. எல்லாம் என்ன மாதிரி வருது? வயிற்று வலி, கை வலி, கால் வலி, கண் சண்டை, இதுக்குதான் வரும், வேற ஒன்றும் வராது. பாத்தீங்களா? ஆனா என்ன பண்றது? இது இல்லையாம கூட என்னால இருக்க முடியும். ஹல்லேலூயா. எதுக்கும் நீங்கள் என்னவாக கூடாது, அடிமையாக கூடாது. நீங்கள் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அடிமையாக வேண்டும். என்ன காரியம்? ஜெபம் பண்ணாம என்னால இருக்க முடியாது. தேவ சமூகத்துக்கு வராம என்னால இருக்கவே முடியாது. அவரை துதிக்காம என்னால இருக்கவே முடியாது. அவரை பத்தி அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது. அதெல்லாம் கூட அடிமையாக முடியுமா பாஸ்டர்மா? இல்ல, நாங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. மாசத்துல 2 ஞாயிற்றுக்கிழமை வர்றது பெரிய விஷயம். அதே பெரிய தியாகம் இல்ல. இதை இன்னைக்கு மாறணும். இந்த இச்சை உங்களுக்கு வரணும். இந்த இச்சை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இது உங்களை நித்தியமான வீட்டுக்கு கொண்டு போகும். டெய்லி ஆண்டவரை தேடணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும், அவருடைய வேதத்தை தியானிக்கணும், அவரை துதிக்கணும், அவரோட பேசணும், அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். இதுதான் என்னுடைய இச்சையை நீங்க மாத்துனீங்கன்னா வாழ்க்கையில மேல போகும். இந்த இச்சையை கொண்டு வா. இன்னைக்கு ஒரு நான் உயிரோட இருக்கனா, யாரோ ஒருத்தருக்காவது என் இயேசு நல்லவர்கள் நான் சொல்லிடணும்னு சொல்லு. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? தேவனுடைய கோபம் அந்த இச்சைக்கு வரும். நீங்க இந்த இச்சையில இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். ஆமென். தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும். நீங்க இந்த இச்சையில இருந்தா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார், உங்களுக்குள்ள இருக்கும். எனக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கிறாருன்னு சொல்றேன்ல, எனக்கு இந்த இச்சை இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அது எனக்கு பத்தல. இன்னும் அதை வெளியேற்றணும், இன்னும் நிறைய இச்சிக்கணும். என் ஆண்டவரை பத்தி பேசணும், என் ஆண்டவரை பத்தி புகழணும், என் ஆண்டவரோடு நான் சஞ்சரிக்கணும், இவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமா தியானிக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, 2 இச்சை தான். நீ எந்த இச்சையை தேர்ந்தெடுக்க போற? உலகத்தின் இச்சைகள் வேண்டாம். மேலான இச்சை, ஜீவனுள்ள தேவன் மேல் ஆசைப்படு, அவர் மேல அதிகமா அடிமையாகு. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு நினை. கர்த்தர் நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?